ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி இந்த போதும் பொண்ணு எங்கே மல்லி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாபுவை தேடி போயிட்டு பாபுகிட்ட பேசி வசமாக வாங்கி கட்டிட்டு வராங்க நம்ம போதும் பொண்ணு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அந்த வீடு ரொம்ப சோகமாக இருக்குது. வெண்பாவை பார்க்கவே நமக்கே பாவமாக இருக்குது. மல்லி இல்லாமல் என்ன பண்ண போகிறான்னு தெரில. எங்கே வந்துட்டு வெண்பா திட்டினதுனால தான் மல்லி கோச்சிட்டு போயிட்டாலோ அப்படின்னு நினச்சிட்டு வெண்பா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாரி மல்லியம்மான்னு எழுதுனா அவங்க திரும்ப வந்துடுவாங்களா, நான் அந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதும் பொண்ணுக்கிட்டே ரஞ்சிதா கிட்டேயும் சொல்லும்போது, அவள் வந்துட்டு பாதியில் வந்தவமா, இதுக்கு மேலே வந்துட்டு பாதியில் வந்தவோ பாதியிலே போயிட்டா, இதுக்கு மேலே நானும் சித்தியும் தான் உன்னை வந்து பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போதும் பொண்ணு. ஆனால் வந்து நம்ம வெண்பாவால் அதை மனசளவில் ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ நாள் அம்மாவாக ஒருத்தவங்களை நினச்சிட்டு திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பெரியவங்க நம்மளாலே வந்துட்டு அம்மா இல்லைன்னா அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. சின்ன பொண்ணு எப்படி தாங்க போகிறான்னு தெரில. அவளை நினைக்கும் போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு பக்கம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பக்கம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, மல்லியோட அண்ணா வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், உன்னால் நிறைய அசிங்கத்தை தாங்கிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது மல்லி, உன்னால் அண்ணன் ரொம்ப நிறைய அசிங்கத்தை தாங்கிட்டேன்னு சொல்லுவோம், ப்ளீஸ் அண்ணா இப்போதைக்கு வேண்டானான்னு சொல்லுவோம். நீ வேணான்னு சொன்னால் நான் இப்போவே தூக்கு வச்சு செத்துருவேன், இங்கே இந்த இடத்துல நான் செத்து போயிடுவேன் மல்லி, என்னால் இதுக்கு மேலே அசிங்கத்தை எனக்கு தேடி தராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு வெண்பா வந்துட்டு மல்லியை நினச்சி ஐயோ அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் ஃபீல் பண்ணுறதை பார்த்தா போதும் பொண்ணு ரஞ்சிதா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடி இவ இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, இவ ஃபீல் பண்ணுறதை பார்த்தா அப்படி மல்லியை வீட்டுக்கு வர வச்சுருவா போல், எனக்கு இவளாலே பயமாக இருக்குது, நம்ம விஜயை கூட சமாளிச்சிடலாம் போல், இந்த வெண்பாவை சமாளிக்கவே முடியல, இவளே வந்துட்டு மல்லியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுவா போல், நம்ம அதுக்கு முன்னாடி எதனா ஸ்ட்ராங்காக ஒரு வேலை பார்க்கணும், அப்போ தான் வந்துட்டு மல்லி எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அப்போ தான் விஜய் வந்து உன்னை கல்யாணம் பண்ணுவான், ஐயோ மல்லி திரும்ப இந்த வீட்டுக்கே வந்துட்டு இருந்தால் விஜய் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணும், அதனால நான் எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மல்லியோட அண்ணா கிட்டே இன்னும் கொஞ்சம் ஏற்றி நல்லா உசுப்பேற்றி விட்டுட்டு வந்துட்டா, மல்லியை பற்றி அசிங்கமாக பேசிட்டு வந்துட்டா, அவனை பிளாக்மெயில் பண்ணிட்டா, எந்த காரணத்துக்காகவும் அந்த வீட்டுக்கு மல்லியை அனுப்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா கிட்ட சொல்லிட்டு போதும் பொண்ணு பாபு இருக்கிற இடத்த தேடி போயிடுறாங்க. போனதுமே பாபு கிட்ட பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னொரு வாட்டி மல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படின்னா நடக்கிறதே வேறையா இருக்கும், உன் தங்கச்சி நான் அங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் நம்ம பாபுக்கு கோவம் வந்துடுச்சு. சி நீலாம் ஒரு பொம்பளையா, இன்னொரு வாட்டி என் வீட்டு வாசல் ஏறி வந்துட்டு என் தங்கச்சியை பற்றி தப்பு சொன்னேன் அப்படின்னா உனக்கு மரியாதை கெட்டுவிடும், எந்த காரணத்துக்காகவும் என் தங்கச்சி அந்த வீட்டு படி ஏறி வரமாட்டா, போதுமா, இன்னொரு வாட்டி திரும்ப எங்கள் வாழ்க்கையில் வரவே வராது, என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோமே போதும் பொண்ணுக்கு இருந்த சந்தோஷமே அடடட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவள் இன்னும் வந்து உசுப்பேத்தான் என்ன இவன் இதுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டான், இன்னும் உசுப்பேத்துவோன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மல்லியை பற்றி தப்பாக பேசுவோம். பாபு ஒரு கட்டத்து மேலே தங்கச்சியை பற்றி தப்பாக சொல்லுவோம். செவ்விலே 4 அரைஞ்சு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுறான் பாபு போதும் பொண்ணு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.